அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். PGTRB English. Today's class on we are transferring two important poets of 15th century. 15ஆம் நூற்றாண்டுல இருந்த இங்கிலீஷ் poetryய வளர்த்த 2 ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். we are transferring. 16ஆம் நூற்றாண்டுடைய முதல் பாதி இவங்களுடையதாகவும் இருந்தது. ஸோ இவங்கள பத்தி நம்ம இன்னைக்கு நல்ல டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் என்டரிங் இன்டு த செஷன், ஃபர்ஸ்ட் நோ அபவுட் ஆனி போலின். ஆனி போலின்னா யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். ஹென்றி தி எய்த்தினுடைய இரண்டாவது மனைவி தான் ஆனி போலின். இங்கிலாந்தினுடைய அரசியல் வரலாற்றுல வந்து மிக முக்கியமான இடம் ஆனி போலினுக்கு உண்டு. அதாவது இந்த அம்மா எதுவுமே பண்ணல, இந்த அம்மாவை வச்சு நிறைய அரசியல் பண்ணாங்க. குறிப்பாக ஹென்றி தி எய்த், ஹஸ்பண்ட் ஆஃப் ஆனி போலின். இங்கிலாந்தினுடைய மிக சிறந்த ஒரு அரசராக ஹென்றி தி எய்த்தை வந்து ஹிஸ்டரி சொல்லும். அதுல முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, பிகினிங் ஆஃப் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து, புராட்டஸ்டானிசம். கேத்தலிக் அப்படிங்கிறது தான் தாய் மதமாக எல்லா நாடு முழுக்கையும் கிறிஸ்டியானிட்டிக்கு இருந்தது. அதை உடைச்சு கத்தலிசத்துல இருந்து புரொட்டஸ்டானிசத்தை கொண்டு வரக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா ஹென்றி தி எய்த். எதுக்காக சார் இன்னொரு மதம் வந்து இங்கிலாந்துக்கு தேவைப்பட்டது? அதாவது கேத்தலிசத்துல அந்த அளவு குழப்பங்கள் இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹிஸ்டரிஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சோர்சஸ் நமக்கு கொடுக்குது. அதுல இந்த ஆனி போலினை வச்சு நமக்கு கிடைக்கக்கூடிய சோர்ஸ் என்னன்னா, ஆனி போலின் வாஸ் அ பியூட்டிஃபுல் லேடி. ஸோ ஹென்றி தி எய்த் fell in love with this lady. ஸோ அவங்களுடைய முதல் மனைவியான கேத்தரின் தகன், அதாவது குயின் மேரி அப்படின்னு ஒருத்தங்க வந்து இங்கிலாந்து ஆண்டு இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுடைய அம்மா குயின் மேரியினுடைய அம்மா கேத்தரின். அவங்க தான் ஹென்றி தி எய்த்தினுடைய முதல் மனைவி. அவங்கள டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு ஹென்றி தி எய்த்துக்கு ஆனி போலினை மேரேஜ் பண்ணும். அப்போ ஒரு கேத்தலிக்கா வந்து நம்ம வந்து போப்பினுடைய அனுமதி பெறணும். கேத்தலிசத்தினுடைய ரூல் படி we cannot marry another one. ஒருத்தனுக்கு ஒருத்தி தான், இன்னொருத்தங்கள மேரேஜ் பண்ண முடியாது. அப்போ போப்புக்காக பெர்மிஷன் எழுதுறாரு, நான் டிவோர்ஸ் பண்ண போறேன், இன்னொரு மேரேஜ் பண்ண போறேன் அப்படின்னு. போப் டிக்ளைன், சரிங்களா, போப் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு அதை. அப்போ திரும்பியும் கடுப்பாயிடுறாரு ஹென்றி தி எய்த். நீ என்ன இன்னொரு நாட்டுல இருந்து நான் கிங் ஆஃப் இங்கிலாந்து, என்ன நீங்க ரூல் பண்ண முடியுமா அப்படின்னு he decided to begin an new religion. கிறிஸ்டியானிட்டிக்குள்ளேயே ஒரு புதிய மதத்தை உருவாக்குறாரு. அதுதான் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து. இன்னைக்கு நம்ம ஊர்ல இந்தியால சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, சிஎஸ்ஐ அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இந்த ஆனி போலின் அப்படிங்கிறவங்களும் இந்த ஒரு பிரிவுக்கு ஒரு சின்ன காரணமாக நாம எடுத்துக்கலாம். சரி, அது அப்படியே இருக்கணும். இந்த ஆனி பாலின் மூலமாக ஹென்றி தி எய்த் ஆனி பாலினுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையினுடைய பேரு எலிசபெத். ஸோ நம்ம இன்னைக்கு கொண்டாடக்கூடிய எலிசபெத்தன் பீரியட், எலிசபெத்தன் தியேட்டருக்கெல்லாம் காரணமான குயின் எலிசபெத் தி ஃபர்ஸ்ட், அது இந்த ஆனி பாலினுடைய குழந்தை தான். ஸோ யாட்டன் சரேக்கும் ஆனி பாலினுக்கு என்ன சார் சம்மதம் அப்படின்னா, இவங்களுக்குள்ள ஒரு நெருங்கிய ஒரு நட்பு இருக்குது. யாட்டன் சரே அண்ட் யாட்டன் சரேயே வந்து 2 நண்பர்கள். அவங்களுக்கும் ஆனி பாலினுக்கு ஒரு நல்ல சிறந்த நட்பு. சரையுடைய கசினா கூட இந்த ஆனி போலின் இருக்கலாம். இந்த ஆனி போலினை லவ் பண்ணி ஹென்றி தி எய்த் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அன்பார்ச்சுனேட்லி ஷி வாஸ் பிஹெட்டட் பை ஹிம். சரிங்களா, அந்த அம்மாவையும் அவர் கொண்டு விடுவார், சரைவையும் கொண்டு விடுவார், வியாட்டை பிடிச்சி ஜெயில போட்டுருவாரு. அப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஒரு ஸ்டோரி வந்து இவங்களுக்குள்ள இருக்குது. என்னங்கிறத பிரீஃபா பார்த்துருவோம். பிஜிடிஆர்பி சிலபஸ் பொறுத்தவரையிலும் யூனிட் 1ல வியாட்டன் சரையுடைய ஒர்க் என்ன படிக்கணும் அப்படின்னு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, செலக்ஷன்ஸ் இன் பீகாக்ஸ் இங்கிலீஷ் வேர்ஸ் வால்யூம் 1. பீகாக் இங்கிலீஷ் வேர்ஸ்னு ஒரு ஆந்தாலஜி இருக்குது, ஒரு போயட்ரி கலெக்ஷன் இருக்குது. அந்த வால்யூம் 1ல வியாட்டன் சரையுடைய போயம்ஸ் படிச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நான் டீடைல் ஸ்டடி செக்ஷன்ல இருக்குது. டீடைல்டோ நான் டீடைல்டோ நம்ம படித்தாகணும், ஒரே மாதிரியா தான் படித்தாக வேண்டியிருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லா எல்லா அஸ்பிரன்ஸும் பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்ன அப்படின்னா, வியாட்டன் சரையனுடைய ஃபேமஸான போயம்ஸ் எல்லாம் படிச்சுட்டு போயிடுறது. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, எதுனாலும் அந்த ஆந்தாலஜியை எடுத்து நீங்க படிக்கிறீங்களோ இல்லையோ, அந்த ஆந்தாலஜியை எடுத்துக்கணும் கையில. அதனுடைய கண்டென்ட் பேஜ் போய் பார்த்தீங்கன்னா, வியாட்டன் சரையனுடைய ஒர்க் என்னென்னு இருக்கும். 5 ஒர்க்கோ 10 ஒர்க்கோ அப்படி இருக்கும். அதே மாதிரி பீகாக் வால்யூம் 2 பேலட்ஸ் என்னென்ன இருக்குது அந்த பேரை மட்டுமாவது பார்ப்போம்.
சரிங்களா? அப்படி பார்த்துக்கிட்டா முதல்ல ஒரு புரிதல் கிடைக்கும். அதுக்கு பிற்பாடு அவங்களுடைய எக்ஸ்ட்ரா போயம்ஸ் படிக்கணும்னா நீங்க படிச்சுக்கலாம். ரைட். ஸோ இப்ப வியாட்டன் சரே பீகாக் இங்கிலீஷ் வேர்ஸ்ல இருக்காங்களா இல்லையா? அத முதல்ல கன்ஃபார்ம் பண்ணு. ஸோ இதுதான் இங்கிலீஷ் வேர்ஸ் வால்யூம் 1 பீகாக். சரிங்களா? ஸோ பீகாக் நிறைய போயம்ஸ்னுடைய கவிதைகளை தொகுத்து வச்சிருக்கிறார். அதுதான் இது. சரிங்களா? இந்த வால்யூம் 1ல நமக்கு இதுதான் கண்டென்ட் பேஜ். இது ஒன் ஆஃப் த கண்டென்ட் பேஜஸ். சரிங்களா? அதுல இப்ப வியாட்ட தேடுவோம். இதா இருக்காரு தாமஸ் வியாட் 1503 டு 1542. இவருக்கு 2 கவிதைகள் இதுல இருக்குது. Forget not yet, the appeal. ரைட். அப்புறம் நமக்கு சரை. சரையினுடைய உண்மையான பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹென்ரி ஹோவர்ட். ஸோ சரையை வச்சு தேடாம வியாட் முடிச்சிட்டோம். இந்த இருக்காரு ஹென்ரி ஹோவர்ட் ஆல் ஆஃப் சரை 1517 டு 1547. 2 பேரும் பாருங்க சம காலத்துல இருந்தது மாதிரி நமக்கு ஒரு ஃபீல். ஸோ வியாட்டை பொறுத்தவரையிலையும் 2 போம்ஸ் இருக்கு. சரையை பொறுத்தவரையிலையும் 3 போயம்ஸ் இதுல பிரிஸ்கிரைப்டு. த லவ்வர் comforts himself with the worthlessness of his love, the means to attain happy life, a price of his love. இப்படின்னு 3 கவிதைகள் சரைக்கும், 2 கவிதைகள் வியாட்டுக்கும். 2மே பாருங்க ஒரு லவ் சார்ந்த கவிதைகளா தான் இருக்கும். 2 பேரும் ஜாம்பவான்கள். வியாட்ட பாத்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் சானட்ஸ். சானட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை இங்கிலீஷுக்கு அறிமுகப்படுத்தவர் வியாட்டு. சரையை பாத்தீங்க அப்படின்னா பிளாங்க்வர்ஸ் அப்படிங்கிற சிஸ்டத்தை ஸ்ட்ரக்சரை இங்கிலீஷுக்கு கொடுத்தவர். அப்படி பாத்தீங்கன்னா பிகினர்ஸ், அவங்கதான் தொடக்கக்காரங்க. அப்ப அவங்களுடைய லாங்குவேஜ் கொஞ்சம் நமக்கு டஃப்பா இருக்கலாம். ஆனா குவான்டிட்டி லெவல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. மொத்தம் 5 பேஜ் தான் நமக்கு வேலை. சானட் தான் எழுதியிருப்பாங்க எப்படியோ. இப்போ 1, 2, 3, 4, 5 சானட்ஸ் தான் படிக்கணும். அதிகபட்சம் போனா ஒரு 50ல இருந்து ஒரு 60 லைன், ஒரு 72 லைனுக்குள்ள நிக்க போகுது. சரிங்களா? 5 இன்டு 14 கணக்கு போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். 5 இன்டு 14 ஒரு 70 லைனுக்குள்ள நின்றோம். ஸோ ஒரு வெரி வெரி ஈஸி ஏரியா அந்த பீகாக் வால்யூம் 1 அப்படிங்கிறது. இன்னைக்கு நம்ம வகுப்புல வந்து வியாட்டன் சரைய டீட்டெயில்டா பார்ப்போம். இன்னொரு வகுப்புல நம்ம வந்து அவங்களுடைய சானட்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ அவங்க 2 பேரையும் தனித்தனியா பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்க சொல்றதே வியாட்டன் சரை அப்படின்னு தான் சொல்லி பழகியிருப்பாங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல. இவங்களுக்கு ஃபேமஸான ஒண்ணு பாத்தீங்கன்னா 1557 வெளிவரக்கூடிய சாங்ஸ் அண்ட் சானட்ஸ் அப்படிங்கிற கலெக்ஷன், ஒரு ஆந்தாலஜி. இது யார் வெளியிடுறாங்க அப்படின்னா ரிச்சர்ட் டாட்டில். ஸோ அவருடைய பேரை தான் டாட்டில், டாட்டல்ஸ் மிஸ்சலனி. அவருடைய கலெக்ஷன், அவருடைய நிறைய போயம்ஸை வாரி தூக்கி போட்டு வச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். மொத்தம் எத்தனை போயம் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 271 போயம்ஸ், 271 கவிதைகள். ஏன் சார் இது ஒரு 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 மொக்க ஆந்தாலஜி, இதை ஏன் ஃபேமஸா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா பாருங்க. சாசர் 1340ல இருந்து 1400 வரைக்கும் லிட்டரரி பீரியட்ல இருக்கிறார். அந்த 1400ல இருந்து 1500 வரைக்கும் எந்த பெரிய ப்ரொடக்ஷனையும் நாம இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல பார்க்க முடியாது. எக்ஸப்ட் 1 or 2. இந்த வில்லியம் லாங்லேண்ட், அப்புறம் வந்து ஜான் வைக்லிஃப், ஜான் கோவர், அதாவது கண்டெம்பரரிஸ் ஆஃப் சாசர். அவங்க தான் ஏதோ கொஞ்சம் அதுல படைச்சிருப்பாங்களே தவிர பெரிய ஒரு 100 வருட இடைவெளி. அப்ப 1550 இந்த காலகட்டம் வரைக்கும் ஒரு டார்க் தான். ஸோ 1557ல இது வெளிவருது. அதாவது நம்ம எலிசபெத்தன் பீரியட நெருங்கிட்டு இருக்கு. 1558ல வந்துடும். சரிங்களா? அது வரைக்கும் பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் லிட்ரேச்சர்ல இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் இது வெளிவர்றதுனால இது பயங்கர ஃபேம் ஆகுது. இதுல இருக்கக்கூடிய நிறைய போயம்ஸ், குறிப்பா வியாட்டன் சரையினுடைய போயம்ஸை எல்லாரும் படிக்கிறாங்க. அதுல கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா 271 போயம்ல 40 சரையுடையது, ஒரு 97ல இருந்து 96 ஆர் 97 அப்படின்னு சொல்றாங்க. யாரு வியாட்டனுடைய போயம்ஸ் இருக்குதுன்னோ. அப்புறம் நிக்கோலஸ் கிரிமால்ட் அவருடைய 40 போயம்ஸ். அப்புறம் எவன் எழுதுனதுன்னே தெரியாது அப்படின்னு ஒரு 95 போயம்ஸ் இருக்குது. வேரியஸ் ஆதர்ஸ்னு போட்டிருக்கோம். ஆனா உண்மையிலேயே அது நிறைய பேர் எவன் எழுதுனதுன்னே நமக்கு தெரியல. ஸோ இப்படி மொத்தம் ஒரு 271 போயம்ஸ் எதுல இருக்குது? இந்த டாட்டல்ஸ் மிஸ்சலனில இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ ஈவன் நீங்க ஹட்சனுடைய ஹெல் புக் படிச்சிருந்தீங்கன்னா இந்த டோட்டல் மிஸ்சலனிய தனியா ஒரு சாப்டராகவே கொடுத்துருப்பாரு. ஏஜ் ஆஃப் சாசர், ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியருக்கு இடையில டோட்டல்ஸ் மிஸ்சலனின்னு ஒரு பெரிய சாப்டரே கொடுத்திருப்பாரு ஹட்சன் புக்ல, ஹட்சனுடைய ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல. வியாட்
1503 to 1542 எல்லாம் வந்து அல்பாயுஸ்ல போகக்கூடிய குரூப். 16th செஞ்சுரி அவர் வாழ்ந்த காலகட்டம். என்ன ஒர்க் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் அம்பாசிடர் இந்த ரைன் ஆஃப் ஹென்ரி தி எய்த். ஏற்கனவே நான் சொன்ன ஒரு ட்ரையாங்கிள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஹென்ரி தி எய்த்துக்கு மனைவியான ஆனி போலின், தபஸ் வியாட் அண்ட் சரை. வியாட்டும் சரையும் நிறைய சோகமான லவ் போயம்ஸ் எழுதி வச்சிருக்காங்க. நம்ம ஏதோ ஒரு ஹிண்ட் நமக்கு கிடைக்குது, ஆனி பாலினை தான் மனசுல வச்சு எழுதியிருப்பாங்களோ அப்படின்னு நமக்கு தோணும் அதை நீங்க படிக்கும்போது. ஏன்னா ஆனி பாலினும் அங்க கொல்லப்படுறாங்க, சரையும் கொல்லப்பட்டிருக்காங்க, வியாட்டை பிடிச்சி ஜெயில போட்டாங்க. இந்த சந்திரமுகி படத்துல அந்த வேட்டையன் பண்ற மாதிரி தன்னுடைய காதலி மேல இன்னொருத்தன் இன்னொரு நிழல் கூட படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பண்ற மாதிரி ஹென்ரி தி எய்த் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? சரி, வியாட் வந்து born in கென்ட். அவங்க அப்பா பாத்தீங்கன்னா ஹென்ரி வியாட், கவுன்சிலர் ஆஃப் ஹென்ரி தி எய்த். இவர் தான் வியாட் தான் இன்ட்ரோடியூசர் ஆஃப் பெட்ரார்கியன் சானட் இன் இங்கிலீஷ். இட்டாலியன் சிஸ்டமை முதல்ல இங்கிலீஷ்ல அறிமுகப்படுத்தின பெருமை யாருக்கு அப்படின்னா வியாட்டுக்கு. அதனாலதான் அவரை ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் சானட் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்ன சார் சிஸ்டம் பெட்ரார்கியன் சானட்டுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஷுவல் சானட் அப்படின்னா 14 லைன். இது 2 பிரிவுகளாக இருக்கும், ஆக்டேவ், செஸ்டட். முதல்ல 8 லைன், அப்புறம் 6 லைன். இந்த ரெண்டுக்கும் நடுவுல, ஆக்டேவுக்கும் செஸ்டேஸ்டுக்கும் நடுவுல, ஆக்டேவ்ல ஒரு ஐடியா, செஸ்டஸ்ல இன்னொரு ஐடியா வந்துடும். அதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பிரிவுக்கு பேர் பாத்தீங்கன்னா ஓல்டா. ஓல்டா பிளேஸ்டு பிட்வீன் ஆக்டேவ் அண்ட் செஸ்டஸ். இனி ஒரு பிஜிடிஆர்பிலே உங்களுக்கு ஒரு கேள்வியா கேட்கலான்னா ரைமிங் ஸ்கீம் கேட்பாங்க. என்ன ரைமிங் ஸ்கீம் சார் பெட்ரார்கியன் சானட்டுக்கு அப்படின்னா, ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் ஃபார்ம்னு கேட்டீங்கன்னா ஏ பிபிஏ, ஏ பிபிஏ, சிடிஇ, சிடிஇ அல்லது சிடி சிடி சிடி. இது பாத்தீங்கன்னா மொதல் 8 லைன், 4 4 8 லைன் பா பா அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் 6 லைன் பாத்தீங்கன்னா சிடிஇ சிடிஇ ஆர் சிடி 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 அப்படின்னு வரும். இதே இதை அப்படியே காப்பி பண்ணி கொஞ்சம் ஆல்டர் பண்ணி பண்றாங்க ஷேக்ஸ்பியர் சானட். இதை ஷேக்ஸ்பியரியன் சானட்னு சொல்லலாம், சரையுடைய சானட்னு சொல்லிக்கலாம். ஸோ சரையை பார்க்கும்போது சரையுடைய சானட் ஸ்கீமையும் சொல்றேன் பாருங்க, இதே மாதிரி இருக்கும். அதுதான் ஷேக்ஸ்பியரியன் சானட். ஸோ ஷேக்ஸ்பியர் இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்றாரு. 14 லைன்ஸ் தான். ஆனா 8 + 6ன்னு இல்ல, 4 × 3ன்னு பாத்திக்கிறார். 3 குவாட்ரைன்ஸ். ஓகேங்களா? 3 குவாட்ரைன்ஸ். ஈச் குவாட்ரைன்ஸ் கேரி 4 லைன்ஸ். எப்படி? முதல்ல ஒரு ஸ்டான்ஸா 4 லைன், அடுத்த ஒரு ஸ்டான்ஸா 4, அடுத்த ஒரு ஸ்டான்ஸா 4. அப்ப 3 4 12 ஆச்சு. கடைசி ஒரு 2 லைன், மொத்தம் 14 லைன். அதுக்கான ரைமிங் ஸ்கீம் பாருங்க, ஏபி ஏபி, சிடி சிடி, இஎஃப் இஎஃப், ஜிஜி. இதுல வந்து ஓல்டா கரெக்டா அந்த 8வது லைனுக்கும் 6வது லைனுக்கு நடுவுல விழணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அங்கங்க பிளெக்சிபிளா எங்க வேணா விழுந்துக்கிற மாதிரி இருக்கும். வியாட்டுடைய போயம் எதுவுமே அவருடைய உயிர் வாழ்ந்த காலகட்டத்துல வெளிவரல, எல்லாமே போஸ்ட்மஸ்லியா பப்ளிஷ் ஆன மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அவர் இறந்தது பாருங்க 1540. 1557ல தான் அந்த டாட்டல்ஸ் மிஸ்ஸலனி அப்படிங்கிறது வெளிவரும், 15 வருஷம் அவர் இறந்ததுக்கு அப்புறம். இனி இவருடைய ப்ரொஃபஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1535ல he was knighted and appointed high sheriff of Kent. கென்ட்ல தானே பிறந்தாரு, அதே இடத்துல ஹை ஷெரீஃப் அப்படிங்கிற போஸ்டிங் கொடுக்குறாங்க. அப்புறம் நைட் ஆஃப் ஷயர் எந்த வருஷம் 1541ல அவருக்கு கிடைக்குது. அப்புறம் 1520 he was married எலிசபெத் ப்ரூக். ஞாபகம் வச்சுக்கணும், ஏன் அப்படின்னா எலிசபெத் புக்க 1520ல மேரேஜ் பண்ணிட்டாரு. ஆனா தன்னுடைய மனைவிக்காக எந்த போயமும் எழுதுற மாதிரி தெரியல, ஒரு வேலை எழுதுறது இல்ல, காதலிக்காக தான் எழுதுறான். ரைட்? இப்போ 1520ல மேரேஜே முடிஞ்சு போச்சுது. இவர் எழுதின போயம்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் தான். அப்பதான் அதுல ஒரு ஏதோ ஒரு லேடி லவ் இருக்குது, எலிசபெத் ப்ரூக்கை தாண்டியும் ஏதோ ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது. தென் தலைவர் பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ்ல கில்லாடி சொன்னோம். he introduced பெட்ரார்கியன் சானட், இங்கிலீஷ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை தள்ளி நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணியிருக்காரு. ரோண்டோ. ரோண்டோ அப்படின்னா பிரெஞ்சுல இருக்கக்கூடிய ஒரு லிட்டரரி ஃபார்ம். எபிகிராம், டெர்சா ரைமா, ஆட்டோவா ரைமா, சட்டையர்ஸ், கோடோ ரைம், குவாட்ரைன்ஸ் அண்ட் ஆம்பிக் டெட்ராமீட்டர். ஆம்பிக் பென்டாமீட்டர், டெட்ராமீட்டர் அப்படின்னா எத்தனை சிலபிளை வச்சு எழுதுறோம், 3 சிலபிளா, 6 சிலபிளா, 8 சிலபிளா அப்படிங்கிறது தான் இந்த ரைமா. மாறிக்கிட்டே இருக்கும். ரைட்?
ஸோ இவரை சிஎஸ் லெவிஸ் என்ன சொல்றாருன்னா ஃபாதர் ஆஃப் தி டிராஃப்ட் ஏஜ், ஃபாதர் ஆஃப் தி டிராஃப்ட் ஏஜ். சொன்ன பிளாங்கா இருந்தது அந்த காலகட்டத்துல தலைவன் எழுதணும் வியாட் அப்படிங்கிறவர். எல்லாம் இட்டாலிக்கு போய் பிரெஞ்சுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய இன்ஃபுளுன்ஸை கொண்டு வந்து இல்ல அங்க இருக்கக்கூடிய ஆதர்ஸை ஃபுல்லா ஃபாலோ பண்ணி இப்படி எழுதக்கூடியவங்க தான் இவங்க. 1536 இவர் வந்து பிடிச்சி ஜெயிலுக்குள்ள போட்டாங்க. இந்த டவர் ஆஃப் லண்டன் புரோத்தலாமியன் பார்த்துருப்பேன். புரோத்தலாமியில ஃபைனல் ஸ்டாண்ட்ஸால எல்லாரும் எங்க வந்து சேர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டவர் ஆஃப் லண்டனுக்கு பக்கத்துலதான் வந்து சேருவாங்க அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா. அந்த டவர் தான் இது. டவர் ஆஃப் டேம்ஸ் நதிக்கு பக்கத்துல இருக்கும் டவர் ஆஃப் லண்டன். அங்க தூக்கி இவரை ஜெயிலுக்குள்ள வச்சிருவாங்க. அங்க தூக்கி சிறை வச்சிருப்பாங்க. என்ன இதான் ஏதோ ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இவங்களுக்கும் ஆனி போலினுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. யாருக்கு? வியாட்டுக்கும் ஆனி போலினுக்கு. உண்மையிலேயே அந்த அம்மா எப்படிப்பட்டவங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய சோர்சஸ் என்ன சொல்லுதுன்னா இல்ல இந்த பயலுக்கு தான் வாண்டடா போய் நோண்டி இருப்பானுங்க அப்படின்னும், ஆனி போலின் எதேச்சியா ஒரு இன்னசென்ஸா இவங்க கூட பழகி இருக்கலாம் அப்படின்னும், ஹென்ரி தி எய்த் ஒரு கிங்கனுடைய மனைவிய அப்படி யாரு கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறதுக்கு விடல இப்படிங்கிறதையும் சோர்சஸ் சொல்லுது. ஓகே, ஸோ லுக் அட் த வேர்ட் கமிட்டிங் அடல்ட்ரி வித் ஆனி போலின். ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் கூட ஒரு பேச்சுவார்த்தையில இருந்தாரு. அதனால அவரை தூக்கி ஜெயில போட்டாங்க. ஆனா அவரை கொல்லல, ஞாபகம் இருக்கட்டும். வியாட் வாஸ் இம்ப்ரிசன்ட், நாட் கில்டு. ஆனா ஆனி போலினை கொண்டு விடுவார். அப்புறம் வியாட்டை பத்தி அரசியல் ரீதியா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹி ரிபல்ட் அகேன்ஸ்ட் த மேரேஜ் ஆஃப் மேரி தி ஃபர்ஸ்ட் அண்ட் பிலிப் தி செகண்ட். தாமஸ் வியாட் வந்து ஒரு பெரிய ப்ரொட்டஸ்டன்ட். ஓகேங்களா. ஹென்ரி தி எய்த்தினுடைய ஃபாலோவர் அப்படிங்கிறதுனால ப்ரொட்டஸ்டண்டா இருந்தார். ஆனா அந்த மேரி தி ஃபர்ஸ்ட், ஹென்ரி தி எய்த்துக்கும் அவங்களுடைய முதல் மனைவியான கேத்தரினுக்கும் பிறக்கக்கூடிய குழந்தை தான் மேரி தி ஃபர்ஸ்ட். இவங்க வில்லிங்லி மேரி ஸ்பெயினுடைய மன்னனான பிலிப் தி செகண்ட மேரேஜ் பண்றாங்க. ஸ்பெயின்ல என்ன ரிலீஜன் அப்படின்னா கேத்தலிசம். ஸோ மேரி தி ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலாந்துக்குள்ள திரும்பியும் கேத்தலிசத்தை, அப்பாவுக்கு எதிராக கேத்தலிசத்தை கொண்டு வர பாக்குறாங்க. புரொட்டஸ்டன்ட்ல நிறைய பேரை கொண்டு விடுவாங்க. நிறைய புரொட்டஸ்டன்ட்ஸ் வந்து ரொம்ப அந்த மதத்தை விரும்பின நிறைய பேரை வந்து கொண்டுருவாங்க. ஸோ மேரி தி ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புரொட்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிளடி மேரி அப்படின்னு கூப்பிடுறதுக்கான காரணம் அதுதான். ஸோ இந்த மேரி தி ஃபர்ஸ்ட் வந்து பிலிப் தி செகண்ட மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு வியாட் வந்து ஒரு பெரிய ரிபலியன் பண்ணுவாரு. நிறைய பேர் அதுல இறப்பாங்க. ஸோ அதுதான் வியாட் ரிபலியன். அவரே கூப்பிட்டுக்கிறது. வரலாறுன்னு அவருக்கு இந்த ஒரு பேரை சூட்டல, வியாட் ரிபலியன் அப்படின்னு. வியாட் ஒரு வக்கீல வச்சு, ஒரு லாயரை வச்சு அவருடைய ரிபல்லியனுக்கு அவரே பேர் வச்சுட்டாரு. பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வியாட் ரிபல்லியன். யாருக்கு? அதாவது கேத்தலிசத்துக்கு எதிராக நடந்த ஒரு ரிபல்லியன் வச்சுக்கலாம். மேரி தி ஃபர்ஸ்டுக்கும் பிலிப் தி செகண்டுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா இங்கிலாந்து வந்து ஒரு கேத்தலிசம் நாடாக மாறிடும். அப்போ ஹென்ரி தி எய்த்தினுடைய கஷ்டம் எல்லாம் வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னுவாங்க. ஆனா மேரி தி ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள்லயே தன்னுடைய இருக்கையை இழந்துருவாங்க. அவங்களுடைய ஆட்சி முடிவுக்கு வரும். 1558ல யார் வந்துருவாங்க? எலிசபெத் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் என்னத்துக்கு மாறிடுவாங்க அப்படின்னா புரொட்டஸ்டானிசத்துக்கு இங்கிலாந்து மாறும். கேத்தலிசத்தை தூக்கி எறிஞ்சிட்டு அப்பாவுடைய வழியான புரொட்டஸ்டானிசம், அதுக்கு சர்ச் ஆஃப் இங்கிலாந்தை வளர்க்கறதுக்கு எலிசபெத் அம்மா ரெடி ஆயிடுவாங்க. ஸோ இப்படி மாறி மாறி இங்கிலாந்துல இந்த ரிலீஜியஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். தென் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் யாட்னுடைய சானட் ஆர் பெட்ரார்கியல் சானட், இதுக்கு நடுவுல வரக்கூடிய அந்த ஏரியாவை அல்லது அந்த வோல்டா அந்த ஏரியாவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேஷ்ரா. ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடியத கேஷ்ரா அப்படிங்கிற வார்த்தையால நம்ம குறிப்பிடுவோம். ஞாபகம் இருக்கட்டும். ரைட். வியாட்னுடைய ஒரு முக்கியமான கவிதை அப்படின்னு பாத்தீங்கன்னா தே ஃப்ளீ ஃப்ரம் மீ. தே ஃப்ளீ ஃப்ரம் மீ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு காப்பி அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். அவர்கள் பறந்து போனார்கள். நமக்கு தமிழ்ல ஒரு பழைய சாங் உண்டு, அவள் பறந்து போனாலே, ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் இல்லைங்களா. இங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து தே ஃப்ளீ ஃப்ரம் மீ, அவர்களெல்லாம் என்னை விட்டு பறந்து போயிட்டாங்க. இது ஒரு லவ் ஃபெயிலியர் தான். இது மேபி எதை சொல்லலாம், இந்த ஹென்ரி தி எய்த்தினுடைய லவ். ஆனி பாலின் மண்ணா லவ் பண்ணி வச்சுட்டு எல்லாரும் விட்டு கொடுத்துதான் ஆக வேண்டிய இன்னைக்கு, இல்லைன்னா கொண்டு விடுவாங்க. அதனால ஒருவேளை வியாட்டும் ஆனியும் லவ் பண்ணியிருக்கலாம். ஹென்ரி தி எய்த் இடையில புகுந்து அந்த லவ் உடைச்சிருக்கலாம். இப்படி எழுதக்கூடிய ஒரு பாட்டாக நம்ம பார்க்கலாம். ஒரு கவிதை தே ஃப்ளீ ஃப்ரம் மீ. நமக்கு இது சிலபஸ்ல இல்லாட்டாலும் ஐ ரெக்கமெண்ட் யூ டு ஸ்டடி தே ஃப்ளீ ஃப்ரம் மீ. வெரி ஃபைன், ஈஸியஸ்ட் ஒர்க். நெக்ஸ்ட் ஆல் ஆஃப் சரே.
1517 to 1547 2 பேருமே சமகாலத்தவர்கள். ஆனா வியாட்டை பார்த்து தான் ஆல் ஆஃப் சரே வந்து கவிதை எழுத கற்பாரு. சரைய வந்து வியாட்டினுடைய சிஷ்ய பிள்ளை அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அவருடைய உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா ஹென்ரி ஹோவர்ட். என்ன சார் ஆல் ஆஃப் சரே அப்படின்னு சொல்றாங்கன்னா, சரே அப்படின்னு ஒரு இடம், ஆல் அப்படிங்கிறது பதவி. ஹென்ரி ஹோவர்ட் வகித்த ஒரு பதவி தான் என்னது, ஆல் ஆஃப் சரே அப்படிங்கிறது. ஆனா அது பேச்சு வழக்குல அதுதான் அவருடைய பேர் மாதிரி ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ இதை கூட கேள்வியா கேட்கலாம், ஆல் ஆஃப் சரையினுடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னு கேட்கலாம். இப்போ ஹென்ரி ஹோவர்ட் தான் அதுதான் ஆன்சர். சரிங்களா? ஹி வாஸ் த டிசிபிள் ஆஃப் யாட், ஒரு சிஷ்ய பிள்ளை. அப்புறம் பிரேவ் சோல்ஜர், ஹென்ரி தி எய்த் கீழே வேலை பார்க்குறாரு, பிரெஞ்சு ஒர்க் பண்றாரு. சரிங்களா? ஹென்ரி எய்த் பிரெஞ்ச் வாரஸ் லெப்டினன்ட் ஜெனரல் ஆஃப் தி கிங், ஒரு பெரிய ஒரு மினிஸ்டர் மாதிரியான ஒரு பதவி. லெப்டினன்ட் ஆர்மியில இருக்கக்கூடிய உயர்ந்த பதவியை வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஹென்ரி ஹோவர்ட் கொடுக்குறாங்க. ஆனா கடைசி போட்டும் தள்ளிடுவாரு. பிகம் ஆல் ஆஃப் சரே இந்த இயர் 1524. அதுதான் சின்ன வயசுலயே பாருங்க, 24 வயசு, 17 தான் பிறந்திருக்காரு. 24 வயசுல 1524 என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அவருக்கு ஏர்ல் ஆஃப் சரே அப்படிங்கிற பதவியை கொடுத்துடுறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய தாத்தா இறந்துடுறாங்க. அப்ப அந்த பதவி அப்படி வந்துடும். அண்ட் அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா டியூக் ஆஃப் நார்ஃபோக். அதனால அரசியல் குடும்பம் அப்படின்னால ஈஸியா அவருக்கு அந்த வேலை, சூட் வந்து கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் போயட் என்ன பண்றாரு அப்படின்னா பிளாங்க் வேர்ஸ இங்கிலீஷ் லிட்டரேச்சருக்கு அறிமுகப்படுத்துறாரு. பிளாங்க் வேர்ஸ்னா நத்திங் பட், பிளாங்க்னா வறுமையா இருக்கு, வேர்ஸ்னா கவிதை, வறுமையா இருக்கக்கூடிய கவிதை, எந்த ஒரு ரைமிங் ஸ்கீமும் இல்லாம இஷ்டத்துக்கு எழுதுறான் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர்றாரு. அன்ரைம்டு ஆம்பிக் பென்டாமீட்டர், அதாவது சிலபிக்கலா இருக்கும். ஆம்பிக் பென்டாமீட்டர்ல 6 சிலபிள் இருக்கணும், 8 சிலபிள் இருக்கணும், 3 சிலபிள் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. இதுல அயம்பிக் பென்டாமீட்டர்ல ரைமிங் ஸ்கீம் எதுவும் இருக்காது. ஏ பி அப்படிங்கிற மாதிரி எதுவும் தேவையில்லை. அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர்றாங்க. எதுல கொண்டு வர்றாரு அப்படின்னா இன் இஸ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் தி செகண்ட் அண்ட் ஃபோர்த் புக் ஆஃப் வெர்ஜில்ஸ் ஆனீட், கிளாசிக்கல் ஆனீட இங்க புதுசா டிரான்ஸ்லேட் பண்றாரு. அதை பிளாங்க் வேர்ஸ்ல கொண்டு வர்றாரு, ரைமிங் ஸ்கீம் எதுவும் இல்லாம. இவரும் யாட்டும் சேர்ந்து நிறைய சானட்ஸை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இட்டாலியன் சானட்ஸை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. யாட் வந்து இங்கிலீஷ் சானட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாலும் சரே தான் அதுக்கு ஒரு ரைமிங் ஸ்கீம் கொடுத்தவர், ரைமிங் மீட்டர் கொடுத்தவர். ஆம்பிக் பென்டாமீட்டர் பிளாங்க் வேர்ஸ்ல எழுதலாமா இப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொடுத்தவர். இதைத்தான் ஷேக்ஸ்பியர், சரையுடைய சிஸ்டத்தை தான் ஷேக்ஸ்பியர் வந்து காப்பி பண்ணிருப்பாரு. சரி, இங்க 3 பேர் இருக்காங்க. இது யாரெல்லாம்னா சரே இதுல இல்ல, இது வியாட், சிட்னி, ஸ்பென்சர். சரிங்களா? வியாட், பிலிப் சிட்னி அண்ட் ஸ்பென்சர், இந்த 3 பேரும் சானட் எழுதுறதுல வல்லவர்கள். வியாட்டை நம்ம பார்த்துட்டோம். சிட்னி ஹூ இஸ் ஃபேமஸ் ஃபார் சானட், ஸ்பென்சர் அவருடைய ஃப்ரெண்டு. சிட்னியும் ஸ்பென்சரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப இவங்க 2 பேரும் சானட்ல கில்லாடிகள். இவங்க 2 பேரும் யாருடைய சானட்ஸ் இந்த ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தே ஃபாலோட் சரைஸ் சானட். அதை ஒரு பேஸா தான் வச்சிருப்பாங்க. இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல பாத்தீங்கன்னா பெட்ரார்கியன் சானட், தட் மீன்ஸ் யாட் சானட், அப்புறம் ஸ்பென்சீரியன் சானட், ஷேக்ஸ்பியரியன் சானட், மில்டன் சானட், இப்படிங்கிற 4-5 சானட் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் தனித்தனியா ரைமிங் ஸ்கீம் படிச்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரியா? கண்டிப்பா ரைமிங் ஸ்கீம் படிச்சு வைங்க எல்லாத்தையும். தென் ஹென்ரி தி எய்த் வந்து கொஞ்சம் ஒரு பெரோனொய்யா அப்படிங்கிற ஒரு டிசார்டர்னால கஷ்டப்படுவார். சரிங்களா? அதை பயன்படுத்தி சரே என்ன பண்றாரு அப்படின்னா he is planning to earn the crown from his son எட்வர்ட் தி சிக்ஸ்த். எட்வர்ட் சிக்ஸ்த் கிட்ட இருந்து அரசாட்சியை இவரே கைப்பற்றிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாரு. இவரையும் பிடிச்சி ஜெயில போடுவாங்க, இவரை வந்து கொண்டு விடுவாங்க. காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா சரைய வந்து பட்டத்தை பறிக்கிறதுக்கு முயன்றாரு, அதனால கொல்லப்படுறாரு அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே என்ன அப்படின்னா யாட்டுக்கு என்ன காரணமோ அதே காரணம் தான் சரையோடைய அரஸ்டுக்கும், அடல்டரி, அதுதான். சரிங்களா? ஆனி பாலின் வந்து சரை கூட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறாங்க. சரையுடைய ஒரு கசின்னு கூட நிறைய சோர்சஸ் சொல்லுது, ஒரு அத்தை பொண்ணு மாமா பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கலாம் ஆனிக்கும் சரைக்கும். அதனால தான் இந்த மர்டரும் அந்த மர்டரும் நடக்கும். அந்த கில்லிங்கும். சரை வாஸ் பிஹெட்டட் ஆன் 13th January 1547. எப்படி சார் இது ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா நமக்கு போகி கொண்டாடுவோம் நம்ம, இல்லைங்களா? போகி கொண்டாடக்கூடிய நாளை ஞாபகம் வச்சுக்கோங்க.
போகி போகி அது மாதிரி இங்க பிஹேட்டட் ஆகுது. சரையினுடைய வாழ்க்கை வந்து முடிவுக்கு வருது. ஆனா அவங்க அப்பா வந்து டியூக் இல்லைங்களா, அவர் மட்டும் தப்பிச்சிட்டாரு இதுல இருந்து. அவரை வந்து ஜெயில போட்டுக்கிட்டு திரும்ப விட்டுறாங்க. சரே மேரி டு பிரான்சிஸ் டி வெரா. அங்க எலிசபெத், இங்க பிரான்சிஸ். சரையினுடைய சானட்ஸ் யாரை குறிக்கும்படியா, யாருக்கு அட்ரஸ் பண்ணும்படியா இருக்குது அப்படின்னா ஜெரால்டைன். ஜெரால்டைன் ஓகேங்களா. எலிசபெத் ஃபிட்ஸ் ஜெரால்ட் அவங்கள குறிக்கக்கூடிய விதத்துல இது எழுதப்பட்டிருக்குது. அட்ரஸ்ட் டு ஜெரால்டைன் அப்படின்னா அவங்க உண்மையிலே யார் அப்படின்னா எலிசபெத் ஃபிட்ஸ் ஜெரால்ட். ஸ்ட்ரக்சர் ஆஃப் சரைஸ் சானட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 குவாட்ரைன்ஸ். ஷேக்ஸ்பியருடைய சானட்ஸ் இப்படியே தான் இருக்கும். 3 குவாட்ரைன்ஸ், 3 into 4 ஓகேங்களா. 3 குவாட்ரைன்ஸ் இருக்கும். அண்ட் கப்பலெட் ஜின்னு முடியக்கூடியது ஓகேங்களா. இதுதான் ஷேக்ஸ்பியரியன் சானட்டுக்கு ஒரு மாடல். ஏபி ஏபி சிடி சிடி இஎஃப் இஎஃப் ஜிஜி. இந்த ஜின்னு பார்த்தாலே ஷேக்ஸ்பியர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷேக்ஸ்பியரியன் ஜி. ஷேக்ஸ்பியர் பெரிய ஆள் இல்லையா, அதனால ஜி போட்டு நெஹ்ரு ஜி காந்திஜி மாதிரி இங்க ஷேக்ஸ்பியர் ஜின்னு போட்டு போ. அப்ப நீங்க மறக்க மாட்டீங்க சரியா. ஜி வரைக்கும் வந்து ரைமிங்ஸே முடியும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், யாட்டன் சரையை பத்தி ஒரு பிரீஃபான ஒரு இன்ட்ரோடக்ஷன் நமக்கு கிடைச்சது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வி வில் டிஸ்கஸ் அபவுட் தேர் சானட்ஸ். 5 சானட்ஸ் இருக்குது, அதை பார்த்துப்போம். ரைட். தேங்க்யூ.